அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, வெற்றிக்கு என்ன வழி என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. இன்றைய முஸ்லிம்கள் பல விஷயங்களை இஸ்லாம் என்ற பெயரில் இது நமக்கு வெற்றியை தரும் என்று நினைத்துக் கொண்டு தோல்வியை தழுவக்கூடிய பல செயல்பாடுகளை முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சில விஷயங்கள் தெளிவாக அவர்களுக்கு தெரியும், இது தோல்வியில் தான் முடியும் என்று தெரிந்திருக்கிறார்கள். அதனால் எந்த வெற்றியும் கிடைக்கப் போவதில்லை என்று எல்லா முஸ்லிம்களும் உணர்ந்திருக்கிறார்கள். சில தவறுகளை பொறுத்தமட்டில் வட்டி வாங்கினால் ஒருவன் நரகத்தில் தான் புகுவான், ஆகவே மறுமையில் வெற்றி கிட்டாது என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். அதுபோல கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, லஞ்சம் வாங்குவது, புறம் பேசுவது, கோள் சொல்வது, அவதூறு பேசுவது, பிறருக்கு மோசடி செய்வது போன்ற எத்தனையோ பாவங்கள், இவைகளெல்லாம் வெற்றிக்கு வழி இல்லை, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எல்லா முஸ்லிம்களும் புரிந்திருக்கிறார்கள். அதனால் அது பற்றி நாம் விளக்க வேண்டிய அவசியம் நமக்கு இப்போதைக்கு இல்லை. ஒருவர் எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் வெற்றி கிட்டாத காரியங்கள் அப்படின்னு சொல்லி. வேறு என்ன என்று சொன்னால், வெற்றி கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு தோல்விக்குரிய நிறைய விஷயங்களை முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் நாம் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் எடுத்து வைக்க வேண்டிய தலையாய பிரச்சனை. அதாவது தோல்விக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்று அவர்கள் புரிந்திருந்தால் அவர்கள் அதை செய்யாமல் கூட இருப்பார்கள். என்ன நினைக்கிறார்கள் என்றால், இது வெற்றிக்கு வழி என்று பாவமான காரியத்தை முஸ்லிம் சமுதாயம் அதிகமானவர் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதனால் தான் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவர்களாக சிலரை மகான் என்றும் நல்லவர்கள் என்றும் அவுலியாக்கள் என்றும் மேன்மை மிக்கவர்கள் என்றும் நினைத்துக் கொண்டு அவர்களை பின்பற்றி அவர்கள் சொல்லை கேட்டுவிட்டால் வெற்றி கிட்டும் என்று இந்த முஸ்லிம் சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் நீங்கள் நினைப்பது போல இல்லை. அதற்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய அளவுகோல் வேறு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நாம் நினைக்கிற வெற்றி என்றால் ஒருவன் அவுலியாவை பிடித்து விட்டால் வெற்றி கிடைத்துவிடும், அல்லது மோதுரை ஓதிவிட்டால் வெற்றி கிடைத்துவிடும், அல்லது தர்காக்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய கபர்வாசிகள் இருக்கிற தேவைகளை கேட்டுவிட்டால் அவர் நமக்கு வெற்றியை தந்து சுவர்க்கத்தில் அனுப்பிவிடுவார் என்றெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் நினைக்கிறார்கள். இது வெற்றி கிடைக்காது என்பது மட்டுமல்ல, பாதாளமாகிய நரக படுகொலையில் தள்ளிவிடும் என்பதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய உண்மை. இதை புரிந்து கொள்வதற்காக பல விஷயங்களை நாம் கோடிட்டு காட்டலாம் என்றாலும் திருமறை குர்ஆனில் 2 வசனத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2 வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, லரபல்லாஹு மஸலல் லல்லதீன ஆமனு லரபல்லாஹு மஸலல் லல்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் இம்ராஅத லூத் கானதா தஹத அப்தைனி மின் இபாதினா ஸாலிஹைன். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அதாவது காபிர்கள், வெற்றி பெறாதவர்கள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்றான். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, ஈமான் இல்லாதவர்களுக்கு, நரகத்தில் தான் போய் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு முன்மாதிரி யார் என்று சொன்னால், அதுக்கு முன்மாதிரி அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்மாதிரிங்கிற நம்ம பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ரசூலுல்லாஹ் முன்மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி, நபிமார்கள் முன்மாதிரி நமக்கு தெரியும். நீ நரகத்துக்கு போகணுமா, அதுக்கு முன்மாதிரி யாருன்னு பாத்துக்க. அந்த மாதிரி முன்மாதிரியை நீ ஃபாலோ பண்ணினால் நீ நரகத்திற்கு போவாய், தோல்வி அடைவான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுக்கு திருமறை குர்ஆன்ல 2 பேரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த 2 பேருமே யாருன்னு சொன்னா 2 பெண்கள் தான். நரகத்துக்கு தான் நீங்க போறீங்க என்று நினைத்தால் 2 பெண்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த 2 பெண்களும் யார் என்று சொன்னால், ஒரு பெண் லூத் நபியினுடைய மனைவி,
இன்னொரு பெண் நூஹ் நபியினுடைய மனைவி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், விரிவா சொல்றான். ஒரு பெண் லூத்துடைய மனைவி, இன்னொரு பெண் நூஹ் நபியினுடைய மனைவி. அந்த ரெண்டு பேரை நீங்க பாத்துக்கிடுங்க. அந்த ரெண்டு பொம்பளை என்ன செஞ்சாங்களோ அது மாதிரி நீ செஞ்சா நீ நரகவாதி, நீ ஒரு முஸ்லீம் இல்லை, நீ வெற்றி பெற மாட்டாய். நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டு விட்டலாம். இப்படி வசன குர்ஆன்ல இருக்கு. உங்களுக்கு லேசா தெரியுது, இது பற்றி கேள்விப்படவில்லை. நாம அல்லாஹ் என்ன சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நபியின் பொண்டாட்டியா இருந்தா சொர்க்கம் போயிருவா நீங்க நினைக்கிறீங்க. ஒரு நபிக்கு சொந்தக்காரர் இருந்தா சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்க. காலகாலம் முஸ்லீமா இருக்கு அதனால சொர்க்கம் கிடைச்சிடும் வெற்றி கிடைச்சிடும் நினைக்கிறீங்க. எங்க அத்தாவெல்லாம் சொன்னது வந்து நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கேன் அதனால சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சிருக்க. அல்லாஹ் என்ன சொல்றானா, நபிமார்களையும் பொண்டாட்டிமார் ரெண்டு பேரும் சொல்றான், உங்க ரெண்டு பேருக்கு நரகம் தாண்டி போங்கடி நரகத்திற்கு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ரெண்டு பெண்களையும் நரகத்திற்கு போங்கன்னு சொல்லும் பொழுது பலம் யுக்னியானுஹுமா மினல்லாஹி ஷைஅன், அந்த ரெண்டு கணவன்மார்கள் இருந்தாங்க நபிமார்கள். அந்த நபிமார்கள் தங்கள் மனைவிகளுக்காக எந்த உதவியையும் செய்து முடிக்க முடியவில்லை. அல்லாஹ் அப்படிலாம் நரகத்துக்கு விடக்கூடாது, ஏன் பொண்டாட்டி எப்படி நீங்க நரகத்துக்கு போடலாம்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பேச முடியலங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. இதுல விளக்கணும், நீங்க இறைவனுடைய ஸ்டைல்னு ஒண்ணு இருக்குது, அவனுடைய போங்குன்னு ஒண்ணு இருக்கு. அவன் ஒண்ணு செஞ்சு அவன் ஒண்ணு சொன்னான்னு சொன்னா அந்த சொல்லை நீங்கள் கேட்டால்தான் வெற்றி கிடைக்குமே ஒழிய நபியின் மனைவியாக இருந்தாலும் வெற்றி கிட்டாது. ஒரு நபிக்கு தன்னுடைய மனைவிகளை பாதுகாக்க முடியவில்லை. இரண்டு நபிகளுக்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்றான், ரெண்டு மனைவியினுடைய ரெண்டு பெண்களை பார்த்து நீங்கள் நரகத்திற்கு போங்கள் என்று நாம் சொல்லிவிட்டோம். அதே சமயத்தில் இன்னொரு முஸ்லிம்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். இது நிராகரிப்பவர்கள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள், வெற்றி பெறாத தோல்வி அடைந்தவர்களுக்கு முன் உதாரணம் வேண்டும் என்றால் இந்த நபியினுடைய மனைவிமார்களை பார்த்துக்கொள். குறிப்பிட்ட ரெண்டு நபி. சொர்க்கம் வேண்டுமா, வெற்றி வேண்டுமா, மேன்மை வேண்டுமா, அங்கும் ஒரு பெண்ணை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி நரகத்திற்கு ரெண்டு பெண்களை சொல்லி காட்டினானோ அதுபோல சொர்க்கம் வேண்டுமானாலும் அங்கும் அல்லாஹ் ஒரு பெண்ணை சொல்லி காட்டுகிறான். லரபல்லாஹு மஸலல் லதீன ஆமனு இம்ராத் ஃபிரௌன் இது قالت رب لي عندك بيت في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. எவர்கள் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு இஸ்லாமிய வழிப்படி நபி சொல்படி கேட்டு யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு முன் உதாரணம் யார் என்று சொன்னால் ஃபிரௌனுடைய மனைவியை பார்த்துக் கொள்ளுங்கள். நீ உருப்பட்டு வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஃபிரௌன் மனைவியை பாரு. நீ நாசமா போய் நரகத்தில் விழ வேண்டும் என்றால் லூத் நபியுடைய மனைவியை பாரு. அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு டிஃபரன்ஸை காட்டுறான்? நீ நினைப்பது போல ஒரு அயோக்கியனுக்கு மனைவியாக இருப்பதால் அவள் நரகவாதியில் முடிவெடுக்கிறாத, ஒரு மோசக்காரனுக்கு மனைவியாக இருப்பதால் அவள் வெற்றி பெறல நினைச்சிடாத, ஒரு நபிக்கு மனைவியாக இருப்பதால் வெற்றி பெற்று விட்டால் நினைச்சிடாத, ஒரு நபியின் மனைவி என்பதற்காக அவள் சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சிடாத. இது அல்லாஹ் இந்த டைப்ல இந்த அமைப்பு அல்லாஹ் ஒருபோதும் செயல்படுத்துவதே கிடையாது. அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவன் எண்ணப்படி, அவன் சொல்படி, அவன் எப்படி இஸ்லாத்தை நம்ப சொல்கிறானோ, அவன் எப்படி நபிமார்கள் சொல்லை கேட்க சொல்கிறானோ அந்த மெத்தேடு படி நடந்தார்களே ஆனால் நபிக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஒரு மோசக்காரனுக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அவன் என்னை நம்புகிறான், அவன் என்னுடைய சட்டத்தை கட்டுப்படுகிறான், அவன் என் தூதர் சொல்லை கேட்கிறான் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய தீர்வு இருக்குமே ஒழிய அவன் என்ன உறவு என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். இந்த பெண்ணுக்கு இந்த ஆணுக்கும் என்ன உறவு? இந்த பெண் ஒரு நபிக்கு உறவாக இருக்கிறாரா அல்ல இவர் ஒரு நபியுடைய சொந்தக்காரராக இருக்கிறாரா என்ற பார்வை திருமறை குர்ஆன் நீங்க முழுக்கும் தேடி பாருங்க, பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையாக இருந்தும் கூட அவர் நரகவாதி என்றுதான் திருமறை குர்ஆன் கூறுகிறது. நூஹ் நபியுடைய மகனாக இருந்தும் கூட அவன் நரகவாதி என்றுதான் திருமறை குர்ஆன் கூறுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவியாக இருந்தும் கூட அவர் நரகவாதி என்றுதான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒன்னா நம்பர் நரகவாதி ஃபிரௌன், அவர் மனைவி சொர்க்கவாதி என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது. இதை விளங்கிக்கலாம நீங்க, இதை ரொம்ப விரிவாக பேச வேண்டாமே. இந்த ஒரு விஷயம் போதுமானது. ஒருவன் வெற்றி அடைவதற்கு, ஒருவன் சொர்க்கம் கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு வரையறை வைத்திருக்கிறான். அவன் எப்படி நடக்க சொல்கிறானோ, அவன் எப்படி செயல்பட சொல்கிறானோ அப்படி நடந்தால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார்,
இப்படி எல்லாம் ஒரு திருமறை குர்ஆன் வசனம் இருக்குன்னு முஸ்லிம் சமுதாயம் நம்புறா. ஆரின் பெருந்தகைகள் இந்த வசனங்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்களா இல்லையானே நமக்கு சந்தேகமா இருக்குது. இப்படி ஒரு திருமறை குர்ஆன் வசனம் இருக்கு. இல்லன்னு சொன்னா இப்பவே நீங்க ஸ்டேஜ் வந்து பிடிக்கலாமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்தில் சில முகங்களை போட்டு புரட்டி எடுக்கப்படும் குப்பல் தள்ளிடுவான் அல்லாஹ் தஆலா. இப்படி இருக்கு குர்ஆன்ல. சில மூஞ்சிகளை போட்டு புரட்டி எடுப்பான். யகூலுன யா லைத்தனா, ஐயோ நாங்கள் நரகத்தில் புரட்டி எடுக்கப்படுகிறோமே. இப்படி ஒரு வசனம் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த வசனம் எவ்வளவு எஃபெக்ட சொல்லுதுன்னு பாருங்க. நரகத்தில் போட்டு அவர்களை புரட்டி எடுக்கப்படும். யகூலுன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, அல்லாஹ்வுடைய சொல்லை நான் கேட்காமல் போய்விட்டேனே, அல்லாஹ்வின் தூதர் சொல்லை நான் கேட்காமல் போய்விட்டேனே, அதனால் இப்படி நரகத்தில் போட்டு வாட்டப்படுகிறேனே என்று முகங்கள் அங்கே நரகத்தில் வந்து வாட்டி எடுக்கப்படும். இப்ப உலகத்துல வந்து ஒரு தீர வந்துட்டான்னு வைங்க, கரிஞ்சு சாம்பலா போய் அரை மணி நேரத்தில் ஆல் க்ளோஸ் சாம்பலா போயிடுவான். அங்க அப்படி கிடையாது. குல்லமா அழிஞ்ச ஜுலூதுஹும் பத்தல்லாஹும் ஜுலூதன் கைரஹாங்கிறான். ஒவ்வொரு நேரத்திலும் அந்த நரகம் அவனுடைய தோலை கரித்து கரட்டி எடுத்த பிறகு புது தோல் மாற்றப்படும், புது மூஞ்சி, புது முகம், புது கை, புது கால். இதான கொடும் பயம். இதுதான் பயப்படணும். ஒரு வெற்றி என்பதை விட இந்த மாதிரி தோல்வியில ஒரு விழுந்துட்டான்னு சொன்னா, உலகத்துல தீல விழுந்து போறீங்களா எவ்வளவு நேரங்க? 15 நிமிஷம் தான் மிஞ்சி போனா சாம்பலாயிருவோம்ல, மிஞ்சி போன 15 நிமிஷம். அதுபோல பிரச்சனை இல்லையே, போட்டா போயாச்ச. அங்க லா எமூத்தூர பியாவரா யஹ்யான்னு சொல்றான். வாழவும் முடியாது, சாகவும் மாட்டிய, செத்து தொலைஞ்சா பரவாயில்லையே. எவ்வளவு கொடுமையா திருமலை குர்ஆன் சொல்லுது பாருங்க. வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். அவனுக்கு நரகத்தை கழட்டி கடித்து எடுக்க சொல்றாங்க. அதாவது யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனிஹி வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி வ ஃபஸீலத்துல் லதி துவிஹி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜிஹி. இப்படிதான் ஒரு வசனம் நீங்க பாத்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. சும்மா படிச்சு பார்க்க கூடாது வசனத்தை, சும்மா ஓய்ந்து போக கூடாது. இப்படி ஒரு வசனத்தை நான் இப்ப சொன்ன பிறகு குர்ஆன்ல எடுத்து படிச்சு பாருங்க. அதாவது முஜ்ரிம்கள், பாவம் செய்தவர்கள். ஏற்கனவே லூத் நபி மனைவி சொல்லியிருக்கனா, நூஹ் நபி மனைவி சொல்லியிருக்கனா, ஃபிரௌன் சொல்லியிருக்கனா, இப்ராஹிம் அத்தாவுசி, இப்படி நிறைய இருக்காங்கல்ல. இந்த மாதிரி பாவம் செய்தவர்கள். அட உண்மையிலேயே உலகத்தில் ஒரு முஸ்லிமாவே வாழ்ந்துட்டான், ஒன்னா நம்பர் முஸ்லிமா இருக்கான். முஸ்லிம்னா என்ன? நபி வழிக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய குற்றவாளி, பாவி. முஸ்லிம்னா நபி சொல்லை கேட்காதவன், அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்காதவன். அவுலியா சொன்னார், பெரியார் சொன்னார், நாதாக்கள் சொன்னார், ஷேகுமார்கள் சொன்னார், எங்க அத்தாவுடைய அத்தா சொன்னா, எங்க தாத்தா சொன்னா, இப்படி சொல்றாங்களே, இவன் தான் முஸ்லிம், ஒன்னா நம்பர் முஸ்லிம். அவன் சொல்லுவான், நல்லா கவனிக்க. நீங்க இந்த வசனம் போதுமானது. குற்றவாளிகள் குற்றவாளிகள் நரகத்தில் தூக்கி வீசப்படும் பொழுது யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனிஹி, அந்த நரகத்தினுடைய கொடூரத்தை அவன் பார்ப்பான். நரகத்தின் கொடூரம். இந்த நரகத்தினுடைய கொடூரத்துக்கு இந்த இடத்துல சொல்லி நான் சப்ஜெக்டுக்கு வர்றேன். நரகம் எவ்வளவு பெருசு நீங்க நினைக்கிறீங்க? நரகத்தினுடைய பயங்கரத்தை பற்றி யாராவது சொல்ல முடியுமா? சுருக்கமானு சொல்லி ஒரு வார்த்தை விளையாட்டு வச்சாங்க. யார் அழகா பயங்கரமான நரகம்னு சொல்லி ஒரு மனித இலக்கிய நயம் படைத்தவன், அது புறமை உள்ளவன் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லுவான்? வானராதிய இந்த உலகத்தை விட பெருசு இப்படிதான் சொல்லுவான். இது மனிதன் சொல்வது. திருமறை குர்ஆன் சொல்லுது பாருங்க. இதுவரையில் உலகத்தில் எவ்வளவு மனுஷன் வந்திருப்பான் ஒரு கற்பனை பண்ண முடியுதா உங்களுக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்து இன்று வரை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் 600 கோடிக்கு மேல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இது வரைக்கும் எத்தனை ஆயிரம் கோடி கணக்கா இருக்கு. வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஒரு சினிமாக்காரனே படுத்திருக்கான். அவன் எல்லாம் இருந்தா நம்ம நிக்க கூட இடம் கிடைக்காது. அவ்வளவு பெரும் கோடான கோடி மக்கள் உலகத்தில் வந்திருக்கிறான். இந்த உலகம் நாமெல்லாம் மோத்தா போன பிறகு ரசூலுல்லாஹ் காலம் வரை கியாம நாள் வரை எத்தனை பேர் வருவான்? இதெல்லாம் ஒரு கணக்கு யாராவது எடுக்க முடியுமாங்க? இவ்வளவு பல கோடான கோடி மக்கள் இருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்தவதரானாலி ஜஹன்னம கஸீரமல் ஜின்னி வல் இன்ஸ், இப்படி அதிகமான மனிதர்களை, இந்த மனுஷனுக்கான மனுஷன் பாவிகள் தான் அதிகமாக இருப்பார்கள். நரகவாதிகள் ஜாஸ்தியா, சொர்க்கவாதிகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த மனிதர்களை எல்லாம் எந்த மனிதர்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து இதுவரையில இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனிமேல் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரை எடுத்துக்கிடுங்க. குற்றவாளிகள் நிறைய பேர் இருப்பான்.
இவர்களை எல்லாம் தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போடுவான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும், ஏதாவது கற்பனை பண்ண முடியுதா? இவ்வளவு போடணும்னா ஒரு 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடிட்டு அந்த இடம் நாசியாகி போயிடும். ஒரு 10 லட்சம் பேர் ஒரு ஹஜ்ஜுக்கு போற ஆட்கள் நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துல கூட்டம் கூடிட்டா சணக்கார குணக்கார ஆயிருது. எத்தனை கோடான கோடி மக்களை எல்லாம் தூக்கி அல்லாஹ் நரகத்துல போடுவானா. போட்டுட்டு கேட்பானா, ஹலிம் தலதி, போதுமா, வயிறு நிறைஞ்சிட்டான்னு கேட்பானா நரகத்துல. அந்த நரகத்தின் பயங்கரத்தை, அதன் ஆழத்தை, அது கொள்ளளவை, அந்த நரகத்தின் கொள்ளளவை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசும்பொழுது இவர்களை அத்தனை அயோக்கியர்களையும் முஜ்ரிம்களையும் தூக்கி நரகத்திலே போட்டு விடுவோம். போட்ட பிறகு ஹலிம் தலதி, வயிறு நிரம்புச்சா போதுமா, தக்குல் ஹல்மின் மசீத், இன்னும் நிறைய இருக்கா, போட்டது கம்மியுமா, நீ போட்டது கம்மி, அல்லாஹ் நீ ரொம்ப கம்மியா போட்டிருக்க, இன்னும் நிறைய எனக்கு வேணுமா. அப்ப நரகம் எவ்வளவு பெருசு. இது குர்ஆன் சொல்லுதுங்க. இப்படி நீ சும்மா படிச்சுட்டு போறீங்க. இந்த நரகத்தின் கடுமையை பற்றி குர்ஆன் சொல்லுது. இந்த நரகத்தின் கொடூரத்தை ஒரு முஜ்ரிம் பார்ப்பான், குற்றவாளி பார்ப்பான். அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்காமல் போய்விட்டேனே, நபியின் சொல்லை கேட்காமல் போய்விட்டேனே என்று எவன் புலம்புகிறானோ, எவன் கேட்கவில்லையோ, எவன் இந்த உலகத்தில் கேட்கலையோ அவன் தானே புலம்புவான். அல்லாஹ் சொல்ல கேட்டதை நீங்க புலம்ப மாட்டீங்களே, நல்ல வேளை அல்லாஹ் சொல்ல கேட்டேன், நல்ல வேளை ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். யௌம யாபு வாலிமு அலா யதைஹி யகூல் யா லைத்தனி இத்தஹத்து மா ரசூலி சபீலா. அவன் தன்னுடைய கரங்களையே கடித்துக் கொண்டு நபி வழி நடக்கவில்லை என்று கூப்பாடு போடுவானாம். அப்படி குர்ஆன் சொல்லுது. நபி வழி நடக்காமல் போய்விட்டேனே, நபிக்கும் எனக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் ஆகிவிட்டது, ஐயோ என்று அவன் அழுவான். அப்ப நபி வழி நடந்தவன் என்ன சொல்லுவான், நல்ல வேளை நான் நபி வழி நடந்தேன், நல்ல வேளை நான் குர்ஆன் வழி நடந்தேன். ஆனா யாருமே அங்க நல்ல வேளை ஷாபி வழி நடந்தேன், நல்ல வேளை ஹனபி இமாம் சொல்ல கேட்டேன் அப்படி சொல்ல மாட்டான். ஹனபி இமாம் சொல்ல கேட்டு விட்டேனே, ஷாபி இமாம் சொல்லை கேட்டு விட்டேனே, நபி சொல்லை கேட்கவில்லையே, நபி சொல்லை கேட்கவில்லையே என்று அலறுவான், அரற்றுவான்,
பிதற்றிக் கொள்வான். இதுல சந்தேகம் கிடையாது. நான் நபி வழி நடக்காமல் ஆகிவிட்டேனே, இப்படி ஒரு கொடுமைக்கு நான் ஆளாகிவிட்டேன் சொல்லி அந்த நரகத்தை பார்த்து அவன் பயங்கரமாக பிதற்றுவான். பிதற்றிக் கொண்டு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அங்க நீங்க பார்க்கணும், உலகத்தில் யார் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, உதாரணமாக விளங்குறதுக்காக நான் சொல்றேன். ஒருவன் ஒரு அஜர்த்தி என்று சொல்ற ஒரு ஆலிம்சா சொல்றாரு, ஒரு என்ன ஏண்டா ஓய்வுல அந்த அசரத்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ மௌல்த ஓதுப்பா, உனக்கு மறுமையில சொர்க்கம் கிடைக்கும்ங்கிறார். இந்த மௌல்து ஓதினால் சொர்க்கம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஆதாரம் காட்டல. ஒரு பெரியார் சொல்றாரு, நீ ஜியாரத்து, நீங்க கபருக்கு போ, கபர்ல போய் தேவைகளை கேளு, உனக்கு மறுமையில வெற்றிங்கிறாரு. அதுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டல, ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டல. அட முஹீத்தீனே சொல்றாரு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. முஹீத்தீன் அப்படி சொல்ல மாட்டாரு, அப்படி சொன்னதாக சான்றுகள் கிடையாது. அவர் ஏகத்துவ கொள்கை தான் சொல்லியிருக்காரு. ஒரு பேச்சுக்கு முஹீத்தீன் நான் மூத்தா போன பிறகு என்கிட்ட கேளு அப்படி சொன்னான்னு வச்சுக்கோ. நான் ஏன் தெரியுமா சொல்றேன், எங்களுடைய நான் ஓதிய மதரசாவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். நடந்த நிகழ்ச்சி, நான் ஒரு பெரிய அஜர்த்துல ஓதினேன். அவர் மூத்தா போயிட்டா ஆள் வேண்டியதில்லை. பெரிய அஜர்த்துல ஓடும் பொழுது என்னுடைய அஜர்த்து சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னா, நான் மூத்தா போன பிறகு என்னுடைய கபூர்ல அஸ்ஸலாமு அலைக்கும் நீ சொல்லு, நான் வலைக்கும் சலாம் பதில் சொல்லுவேன் அப்படின்னாரு. எப்ப இந்த தௌஹீத் பிரச்சாரம் ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது, இந்த பிஜேபி சலாவுத்தீன் வண்ணா பேசும்போது, அப்பதான் ஓய்வு முடிச்சுட்டு இன்னொரு மருத்துவ ஓதுறேன். அடுத்த வருஷம் 5 வருஷம் வரைக்கும் 6ஆம் வருஷம் மருத்துவ ஓதுறேன். அங்க உள்ள பெரிய அஜர்த்து சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹின்னு சொல்லு, நான் கபர்லயே இருந்துகிட்டு வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹின்னு சொல்லுவேன் அப்படின்னு என்ன சொல்றாரு. அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாரு அஜர்த்து. அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல நின்றுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு, பதில் இல்லை. 2 மாணவனை கூப்பிட்டு சாட்சி, நான் சலாம் சொன்னேன், பதில காணோம். முழிச்ச பிறகு அஜர்த்து, நீங்க மௌத்தா போன பிறகு சலாம் சொன்னா பதில் சொல்லுவேன், நீங்க தூங்கிட்டு தான் இருந்தீங்க, சலாம் சொன்னா பதில காணாம போடா சைத்தான் மார்த்த விட்டு வெளியேன்ட்டு. இது சைத்தானா இது? நீ அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி சொல்லு, கபூர்ல போய் சொல்லுன்னு நான் நீங்க உயிரோட இருக்கும் பொழுது தூங்கிட்டு இருக்கும் பொழுது சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஏன்? ஆதாரம் கிடையாது. இருந்தா இந்த பாரு, குர்ஆன்ல பாரு, இந்த மாதிரி ஹதீஸ்ல பாரு. நம்ம குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்றோம் இல்லங்க. இன்னும் சொல்ல போனா, நீ அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி சொல்லு, கபூர்ல போய் சொல்லுன்னு நான் நீங்க உயிரோட இருக்கும் பொழுது தூங்கிட்டு இருக்கும் பொழுது சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஏன்? ஆதாரம் கிடையாது. இருந்தா இந்த பாரு, குர்ஆன்ல பாரு, இந்த மாதிரி ஹதீஸ்ல பாரு. நம்ம குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்றோம் இல்லங்க. இன்னும் சொல்ல போனா, வலவு சமிஉ மஸ்தஜாபு லக்கும், அவர்கள் அவர்கள் செவிமடுத்தா நீங்க கேட்கிறீங்க, முஹித்தீனே, சாவரன் பாஷாவே, ஏர்வாடி இப்ராஹிம் சாவே, அல்ல அஜ்மீர் ஜிஸ்தியே அப்படி நீங்க கூப்பிடுறீங்க, அவருக்கு காலில் விழ போறதில்லை. வலவு சமிஉ, ஒரு பேச்சுக்கு அவர் காதில் விழுந்தாலும் சரி, மஸ்தஜாபு லக்கும், பதில் கிடைக்காது. காலில் விழ போறதில்லை. 2 தடை அல்லாஹ் சொல்றான். காலில் விழவும் செய்யாது, இது ஒரு தடை, நடக்கவே நடக்காது. அது ஒருவேளை நடந்துருச்சா பதில் கிடைக்காதுங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல. இதையும் அந்த அஜர்த்துல சொல்லலாம். இப்படி அல்லாஹ் சொல்றானே. அதுக்கு அந்த ஆலிம்சா இந்த அஜர்த்து சொன்னதுக்கு பதில் என்ன தெரியுமா? அவுலியாக்கள் பதில் தர மாட்டார்கள் நீ சொல்றீல, அல்லாஹ் பதில் தருவானா? ஆமா, அல்லாஹ் பதில் தருவான்னு சொன்னான். யா அல்லாஹ் கூப்பிட்டு எங்க பதில் தருவானா பாப்போம். அது நியாயமான கொஸ்டின் தானே, அது மேலோட்டமாக கரெக்ட், நியாயமான கேள்வி. நம்ம இப்ப என்ன கேட்கணும் தெரியுமா? ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவனை முஹித்தீன் கூப்பிட்டா, உன்னை போல உயிரோடு இருக்கான்னு வைங்க, என் நானு கேட்பான். கேட்பானா? இறந்து விட்டால் கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? மூத்தாயிட்டாங்க, முஹித்தீன் மூத்தா போயிட்டார். முஹித்தீன் ஒரு மூத்தா போயிட்டான், ஒரு பையன். முஹித்தீன் கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டீங்க, பதில் தர மாட்டார். முதல்ல உயிரோடு இருக்கும் என்னங்கல்ல, இது மாதிரி பதில் தர மாட்டார். இப்படிதான் அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான்? எப்படி சொல்றான்? அதையும் குர்ஆன்ல, அலஹும் அர்ஜுனுன் யம்ஷூன பிஹா, அம்லஹும் ஐதி யப்திஷூன பிஹா, அம்லஹும் ஐனி யுவஸிலூன பிஹா, அம்லஹும் ஆலானி யஸ்மஊன பிஹா. நீங்கள் அவர்களை கூப்பிடுகிறீர்களே, நடக்கக்கூடிய கால் இருக்கிறதா அவர்களுக்கு? மைத்தாயிட்டா நடக்கிற கால் இருக்கும், நடக்க முடியாதுல்ல
அட முஹீத் வாய் கூட இப்ப இருக்காது, பார்த்தா அது மண்ணோட மக்கி போயிருப்பாரு. அட இப்ப மூத்தாய் போய் கிடந்தா பேசக்கூடிய வாய் இருக்காது, நடக்கக்கூடிய கால் இருக்காது, பிடிக்கக்கூடிய கை இருக்காது. நீ கூப்பிட்டால் ஏன் என்று அவர் கேட்க மாட்டார். கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டாரு, ஏன்னு கேட்க மாட்டாரு. ஆகவே நீங்கள் கூப்பிடாதீர்கள், அவரிடத்திலிருந்து பதில் தர வராதுங்கிறான். இதைத்தான் அவங்க கேட்கிறாங்க. யா அல்லாஹ் நீ கூப்பிட்டிய என்ன நல்லா கேட்டானா, இப்படி கேட்கிறாங்க. எங்க ஹஜ்ரத் கேட்டார், என்ன அல்லாஹ் வந்து கேட்டானா. ஒரு முஸ்லிம் பதில் சொன்னால் நம்பணும். எப்படி நம்பணும் நான் சொல்றேன். யா அல்லாஹ் பல ஆண்டுகளாக எனக்கு நோய் இருக்கு, கஷ்டமா இருக்கு, இந்த நோயை போக்கும் நீங்க கேட்கிறீங்க, உங்க நோய் தீர்ந்துடுச்சு, அல்லாஹ் பதில் தந்துட்டான். அதனால அதுக்கு உங்க குழந்தையே இல்ல, யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை தான் நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்க, குழந்தை பிறந்துருச்சு, அல்லாஹ் பதில் தந்துட்டான். மழை இல்ல, யா அல்லாஹ் மழையத்தான் ரப்பேன்னு கேட்கிறீங்க, மழை பெஞ்சிருச்சு, பதில் தந்துட்டான். இது போல மழையத்தா என்று சொன்னால் முஹீத் மழையை தருவாரா, அதான் சொல்லுங்க. அந்த பதில் நாங்க கேட்கிறோம். நீங்க கேட்கிற பதில் அல்லாஹ் பதில் தருவான். இது போல முஹீத்தின் தருவார் என்று நம்பினால் ஷிர்க் என்கிறோம். இது போல ஷாவுலமி தருவார் என்றால் ஷிர்க் என்கிறோம். இது போன்று பாவங்களை செய்துவிட்ட குற்றவாளிகள் நரகத்தின் கொடூரத்தை பார்ப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி பாவத்தை செய்யறீங்கள, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா அல்லாஹ் எப்படி மழையை தருவானோ, அல்லாஹ் எப்படி நோயை போக்குவானோ, அல்லாஹ் எப்படி குழந்தையை தருவானோ என்று நினைத்து அழைத்தார்களே மற்றவர்களை, இந்த குற்றவாளிகள் அங்கே பார்ப்பார்கள். அங்கதான் இங்க கவனிக்கணும். அந்த நரகத்தை பார்த்துவிட்டு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைன் பனிஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹிஹி வ ஃபஸீலத்துஹு அல்லதி துக்விஹி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜிஹி. யா அல்லாஹ் இந்த நரகத்தில் என்னை போட்டு விடாது. யார் சொல்லுவா? முஹீத்தீனை கூப்பிட்டானே, ஷாவுலமியையும் கூப்பிட்டானே, அந்தந்த லோக்கல் தர்காவோட அவுலியாக்களை கூப்பிட்டிய, இந்த மாதிரி ஆள் சொல்வானே, யா அல்லாஹ் இந்த நரகத்தில் என்னை போட்டு விடாது, எனக்கு பதிலாக என் பொண்டாட்டி பிள்ளைகளை போடுமா. என்ன சொல்லுவானா? என் பிள்ளைய போடு, என் மனைவியை போடு, எங்க அத்தாவை போடு, எங்க அம்மாவை போடு அப்படிமா. அப்ப முஹீத்தீன் அவரையும் தூக்கி போடுமா. கேலிக்கு இல்ல, அவன் என்ன சொல்லுவான்? முஹீத்தீனை தூக்கி போடு, ஷாவுலமி பாஷாவை தூக்கி போடு. அல்லாஹ் சொல்றானே ஒமன் ஃபில் அர்தி ஜமீஅன், உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி போடும் அப்படிமா. நரகத்தினுடைய கொடூரத்தை பார்த்துட்டு அவன் சொல்ற பதில் என்ன? இதுல என்ன போட்டாதே யா அல்லாஹ், என்னை இது தாங்க முடியாது, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி போடு, எனக்கு பதிலா தூக்கி போடு. அத்தா அம்மா அண்ணன் தம்பி என்ன முஹீத்தீனை தூக்கி போடு, அவுலியா தூக்கி போடு, நபிமார்களை தூக்கி போடுமா. எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னை விட்டால் சரி என்று அந்த நரகத்தின் கொடூரத்தை பார்த்துவிட்டு சொல்லுவானா. நரகம் போத சாதாரண சமாச்சாரம் விஷயம். அந்த நரகத்தின் அந்த விஷயத்தை தான் நபிகள் பெருமானார் குல்லு பிதாத்தின் லலாலா குல்லு பலாலத்தின் பின்னார், வணிக விதார்த்திகள் எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நாங்க ரசூலுல்லாஹ் நரகத்தை சாதாரண நீங்க நினைக்க கூடாது, ஏதோ விதார்த்து கூடாதுங்கிறாங்க, ஏதோ நரகங்கிறாங்க. நரகத்தை லேசா நினைக்கிறீங்க நீங்க. நரகத்தின் கொடூரத்தை புரிந்து கொண்டால் அந்த நரகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடியதுதான் பிதாத் என்ற கொடூரமானது. பிதாத்னா என்ன நினைக்கிறாங்க முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவங்க? நல்லது தானே நினைக்கிறாங்க, நன்மை தானே நினைக்கிறாங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்ட சமாச்சாரத்திலிருந்து நீங்கள் எதை ஒத்துக்கொண்டீர்களோ அதிலிருந்து நான் உங்களுக்கு ஆதாரம் தர்றேன். உதாரணமாக ஒரு கெட்ட காரியம் நடந்தால், இது அசாபத்து முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஏதாவது ஒரு கஷ்டம் நடக்குமான, ஒரு மரணமோ ஒரு துன்பமோ ஏதோ ஒரு முசீபத்து ஏற்படுமானால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று முஸ்லிம்கள் நீங்கள் சொல்வார்கள். அப்படிதான் சொல்லணும். எல்லா முஸ்லிமும் தெரியுமில்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது துக்கமான ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது இஸ்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த ஒரு வழிமுறை. சந்தோஷமான ஒரு காரியம் நடக்கு, திடீர்னு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்துருச்சு, அதை நீங்க எதிர்பார்த்துருக்க விசா வந்துருச்சு, நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, என்ன செய்வீங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. இதையும் நபிகள் பெருமானார் கற்றுத் தந்தது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்தார், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லுங்க. மீண்டும் அவர் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லுங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. ஒருவர் தும்மி விட்டால்
அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லட்டும். அது ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று, ஏதோ லாபம் இருக்காது. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுதான் சொல்லி அது வேற சப்ஜெக்ட். ஒருவர் தும்மி விட்டார், அதுல ஏதோ சந்தோஷம் நடந்திருக்கு. தும்மின பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க நாங்க ரசூலுல்லாஹ். பிறகு பக்கத்தில் இருப்பவர் யர்ஹமுக்குமுல்லாஹ், அது தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு சொல்லட்டும். பக்கத்தில் உள்ள ஆளு யர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. நீங்க அல்லாஹ் புகழ்ந்தீங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. மீண்டும் தும்பியவர் யஹ்தீக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும், எனக்காக நீங்க அருளை கேட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி தந்து உங்கள் உள்ளத்தை சீர் செய்வானாக, உள்ளத்தை நல்ல உள்ளமா ஆக்கட்டும். இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. சரியா? நிறைய இருக்கு, சாம்பிளா 2-3 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் நபி அவர்கள் காட்டி தந்த விஷயம். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, இந்த என்னுடைய வழிமுறைகளை ஒருவன் பின்பற்றினால் அவன் சொர்க்கம் பெறுவான். அதுல மாற்றமா? என் வழிமுறைக்கு மாற்றமாக ஒருவன் செய்தால், பிதாத்தை செய்தால் அவன் நரகத்தில் கொண்டு போய் விழுந்துருவான். பிதாத்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பிதாத்தை பல கோணத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. நபிகள் பெருமானார் சொல்லி தந்ததை கூட இடம் மாற்றி செய்தால் பிதாத் நரகத்தில் போய் விழுந்தாங்க. அது உதாரணம் என்ன? ஒரு ஆள் அங்கிருந்து வர்றாரு, அவரை பார்த்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு சொல்லணும். இதான ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை. அப்படி செய்தா எத்தனை நன்மை? 30 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் 10, ரஹ்மத்துல்லாஹிக்கு 10, பரகாத்துஹுக்கு 10 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொன்னால் 30 நன்மைகள் கிடைக்கும். நாங்க ஒரு ஆளை சந்திக்கும் பொழுது இல்லையா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னா எத்தனை? குர்ஆன் வசனம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அதுல ஒரு 20 எழுத்து இருக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ல, 200 நன்மை. குர்ஆன் ஒரு ஓதும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதுனாலும் சரி, குர்ஆன்ல வர்ற விஷயத்தை ஒரு சொல்றான், அது குர்ஆன்ல வருது இல்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப என்னாச்சு? 200 நன்மை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னா 200 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னா 30 நன்மை. ஒருத்தன் என்ன செய்யறான், அங்க இருந்து ஒரு சகோதரர் வர்றாரு, பெரிய ஆள் வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னா 30 நன்மை தானே. இன்னா இல்லன்னா 200 ஆச்சு. அங்க வாங்க அண்ணா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நல்லா இருக்கியா? நான் என்ன பணமாடா, செத்த பணமாடா, இன்னா ஏன் கேட்கணும்? இப்படி நீங்கள் சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அக்கா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்படி இருக்கிய, ஏன்னா முஸ்லிமத்துக்கு பிடிச்சவங்க வீட்டுல மையத்து விடான்னு கேட்பீங்க. ஏன் இந்த சிரிப்பு வருது? எவ்வளவு மனத்தளவு செஞ்சா உங்களுக்கு நன்மை தானங்கிறார் சொல்றேன். குர்ஆன் வசனம் தானே. அடே குர்ஆன் வசனம் தான், நன்மையான காரியம் தான், எந்த இடத்தில் செய்தால் நன்மை, அதான் சப்ஜெக்ட். ஏன் செஞ்சிருக்கியா? ஏன் ரசூலுல்லாஹ் பிதாத்துகள் நரகத்தில் போய் சேர்க்குங்கிறாங்க? பிதாத்னா என்ன? புதுசா உண்டாக்குறது மட்டும் பிதாத் இல்ல, பெருமானார் காட்டி தந்ததை புதுவிதமாக செய்தாலும் பிதாத் தான். பெருமானார் காட்டி தந்தது அஸ்ஸலாமு அலைக்கும் தான் காட்டி தந்தாங்க. ஒரு சந்திக்கும் பொழுது திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அந்த இடத்துல போய் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லக்கூடாது. ஒரு அங்கிருந்து வர்றோம், நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், திரும்பி எங்க வீட்டுல எங்க அத்தா மூத்தா போயிட்டாரு அப்படிங்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் சொல்றியா? ஏன் சிரிப்பு வருது? நம்மளுக்கு சிரிப்பு வருது. அந்த மூத்தா போயிட்டான்னு சொல்றான், அவன் சொல்லி பாருங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் செருப்படுத்துறான். ஏன்னா உங்க அப்பா செத்து போனா தெரியல, அப்புறம் இன்னும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அல்ஹம்துலில்லாஹ் கோவம் வருது? இஸ்லாம் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் தானே, சொல்ல வேண்டிய இடம் தவறு. இது விளங்கலையா உங்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எதுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினான், தூதரை அனுப்புறான்? இந்த இடத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் சொன்னதை மாற்றி சொன்னாலும் நரகம் இல்லைங்கிறீங்க. ஒரு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னா அது சுன்னத்தா? ஒரு பார்க்கும் பொழுது ஹராம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல இன்னா லில்லாஹி சொன்னா என்ன? நரகவாதி.
அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய இடத்துல இன்னா இல்லா சொன்னாலும் சரி, இன்னா இல்லா சொல்ல இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா மௌத் தெரியும்னு சொல்லுவான். 1 லட்சம் ரூபாய் எனக்கு திடீர்னு காணா போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நீ சொன்னா மௌத் தெரியும் மேல அவனுக்கு எல்லா பொருளும் நிறைவேறுக்காது. அந்த இடத்துல பாவம் ஏன் நீயாக நல்லது என்று முடிவெடுக்காதே. ஒரு தொழுகை கூட ஹராமாகிவிடும். நடு உச்சியில் தொழுதால் ஹராம். ஏன் நான் தொழுதுட்டா என்ன நன்மை தானே? நீ நன்மை முடிவெடுக்காத. தொழுகைதான் ரக்காத்துல இருக்கு. அல்லாஹ் சொன்ன சூரத்தில் பாத்தியா ஓதுற, ரசூலுல்லாஹ் காட்டின முறைப்படி தொழுற, டைம் சரியில்லை. அந்த ரசூலுல்லாஹ் தான் நரகம்னாங்க, அந்த ரசூலுல்லாஹ் தான் ஹராம்னாங்க. சும்மா சொல்ல குல்லு பிதாத்தின் தலாலா குல்லு தலாலத்தின் பின்னால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சொல்லிட்டு போற பிதாத்துகள் எல்லாம் வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும், பிதாத்துகள் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஏன் அவ்வளவு கடினமா சொன்னாங்க? அவன் மார்க்கத்தை விளையாட ஆரம்பிச்சிருவான், அவன் இஷ்டப்படி மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு சலாம் சொல்லிவிட்டால், ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றாரு, எப்படி சொல்லி தராங்க பாருங்க. சலாம் சொல்லிவிட்டால் மறைந்ததும் மீண்டும் சலாம் சொல்லட்டும். மறைவது ஒரு சுவரோ ஒரு மரமோ ஒரு ரூமோ ஏதோ மறைக்கணுமாமா. நான் உங்கள்ட்ட சலாம் சொல்லிட்டு போறேன், சலாம் சொல்லி மேடைக்கு அந்த பக்கம் போயிட்டு திருப்பி வர்றேன், உங்களை பாக்குறேன், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கணக்கு சொல்றாங்க பாருங்க, ஒரு தடை, ஏதாவது ஒரு தடை ஏற்படணும். வீட்டுக்குள்ள போயிட்டு திருப்பி வர்றீங்க, சலாம் சொல்லிட்டு ஒரு ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லையே, இதுல உள்ள போய் ரூபாய் எடுத்து உள்ள போறாரு, மறைஞ்சாரு, திருப்பி வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன் சொல்லி தர்றாங்க? இப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? சலாம் சொன்னா நன்மை தானே, நன்மை தானே சலாம் சொன்னா. இப்ப உங்களை பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நீங்க எல்லாரும் வலைசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வலைசலாம் அஸ்ஸலாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறதா? சிரிக்கிறீங்களா? சிரிப்பு பைத்தியக்காரத்தனம். நபிகள் பெருமானார் காட்டி தந்தது சலாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க வலைசலாம் சொல்லிட்டீங்க, திருப்பி நான் உங்களை விட்டு மறைகிறேன். இன்னும் சொல்ல போன சில பேர்த்த இருக்கு, சலாம் சொல்வதற்கு கூட ஒரு தராதரம் பாக்குறீங்க. என்ன தராதரம்? பெரிய தொப்பி இருக்கா, பெரிய தலப்பா இருக்கா, அல்ல குறைஞ்சு என்ன மாதிரி ஒரு 7 வருஷம் மாசம் ஓய்ட்டு வந்திருக்காரா, அவர் ஆலிம் சாதானா, இப்படி சலாம் சொல்றீங்க. அதுக்கு சேமல நான் அனுபவத்திலே பார்த்திருக்கேன். ஒரு ஆளுக்கு நான் சலாம் சொல்றேன் போன்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு போன்ல நான் சொல்றேன். அவர் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு யாருன்னு கேட்காரு, நான் தான் அப்துல் ரஹ்மான் பின் பேசுறேன். அப்துல் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும். இது அப்ப உள்ளத்துல ஒரு மனுஷ ஓயிருக்காருல, அவருக்கு அவன் முதல்ல எவனுக்கும் அது சலாமே கிடையாதா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதே ஒரு எந்த ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கோ முஸ்லிம் அல்லாதவனுக்கோ அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னா அவரை பார்க்க மாட்டாங்க, நீ யாருக்கு சொன்னா என்பதல்ல முக்கியம், நீ சொன்னாயே அதுதான் முக்கியம். அதான் வைதா தகல்து முயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழைகிறீர்கள், அங்க யாருமே இல்ல, வெறும் வீடு, சலாம் சொல்லு, அல்லாஹ்வுடைய கிருபை உனக்கு கிடைக்கும். சின்னவர்களை பார்த்து சலாம் சொல், ரசூலுல்லாஹ் காட்டி தர்றாங்க. சின்னவங்களை பார்த்து சலாம் சொல்ல உங்களுக்கு மனசு வருதா? ஒரு 10 வயசு பையனுக்கு நீங்க சலாம் சொல்லுவீங்களா? உங்க வீட்டிலேயே நீங்க சலாம் சொல்ல மாட்டீங்க. இப்ப உங்க கை வைத்து சொன்னா கையை வைக்கணும். அவரே ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது தான் பொண்டாட்டிக்குள்ள அத்தாக்கு சலாம் சொல்வது யாரு? அத்தாவை பார்த்துட்டு திரும்பி போறவங்க. அவங்க அத்தா அங்க வந்தா எங்க அத்தா வர்றாங்க, இப்படி போறாங்க. அல்ல அத்தா மேல பாத்தியா ஓடணும், அவருக்கு பறக்கத்தை ஏற்படும், மூத்தா பிறப்பு 40ஆம் பாத்தியா. இதுல முஸ்லிமத் அது நபி காட்டி தராத வழிகேடு. அத்தாங்கள் வர அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நபி வழி. அல்லாஹ்வுடைய கிருபையும் சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும். அத்தான் தானே முதல்ல கேட்கறீங்க. இது துஆ இல்லையா? இது சொர்க்கத்துக்கு வழி இல்லையா? இதுல வெற்றி இல்லையா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அத்தாக்கு சலாம் சொல்லு, உன் மனைவிக்கு சலாம் சொல்லு, உன் வீட்டுக்குள்ள நுழைய சலாம் சொல்லு. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த சலாத்தை சொல்ல மாட்டேங்கிறான். ரசூலுல்லாஹ் காட்டி தராத சலாம் சொல்றதுங்கிறது மௌலிது மல்கி எனக்கு. இன்னைக்கு நீ கை எடுத்து சொல்ல எத்தனை பேர் உங்க வீட்டுல சலாம் சொல்லிருப்பிய? யாராவது ஒரு சில ஆளு நான் சொல்லுவேன் தான் உண்டு. நீ இன்னைக்கு ஆரம்பிங்க பிஸ்மில்லான்னு. ஆனா உன்னை சொல்லிக்கிறேன், ஆரம்பிக்கும் ஒரு 2 நாளைக்கு சிரிப்பா தான் இருக்கும். திடீர்னு வீட்டுக்குள்ள போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி என்ன, உங்க அத்தாக்கு என்ன ஆச்சுறாங்க, அதான் சலாமா சொல்றது, முசாவரா போய் பாடுறான். அப்படி கொண்டு வந்து விட்டீங்களே. நபி வழிப்படி நீங்கள் சலாம் சொல்லி பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரியா இருப்பாங்க. பழக்கத்தை குழந்தையில இருந்து கொண்டு வரலையே. இந்த டாட்டா பைய கொண்டு வந்தீங்க, அந்த சலாம கொண்டு வந்தீங்களா? குட் நைட்னா எவ்வளவு, குட் நைட், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், பெருமை.
சலாம் சொல்லி பாருங்க. எல்லா இடத்துக்கும் குட் நைட் ஒத்து வருமா? ஒரு வீடு கல்யாண வீடா இருந்தா குட் நைட்டுங்களாம், அது வீடு கர்மாதி வீடா இருக்கு குட் நைட் வைக்குமா? பேர்த் நைட் எங்க அப்பன் செத்து கிடந்தான் குட் நைட்டா அப்படின்னு. வீடு தீபத்தி எரியுது குட் நைட் வந்தா அப்படியே சொல்லுவ. அழப்பாவி வீடு தீபத்து குட். ஏன் ஒத்து வராத முகமன்கள் அதெல்லாம். சலாம் சொல்லிப்பாரு. கல்யாண விழா இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உனக்கு கிடைக்கட்டுமாக. மௌத்தான விழா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் கிடைக்கட்டும். துன்பமா துயரமா கஷ்டமா இன்பமா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிப்பாரு. என்ன இடத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு முகமன் ஒரு முறை நபிகள் பெருமாள் கண்டித்தர்றாங்க. உன் வீட்டுக்கு சலாம் சொல்லு, சின்ன பையனுக்கு சலாம் சொல்லு. ஒருவர் சலாம் சொல்லிவிட்டால் மறைந்தது மீண்டும் சலாம் சொல்லட்டும். இதெல்லாம் எதுக்கு ஒரு தூதர் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். சும்மா அனுப்பினா உனக்கு தெரிஞ்ச ஒரு 10 சொல்லிட்டு வா, ஆனா பிக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படி விட்டானா? அதே ஒரு சில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குடித்த ஒரு பொருளை ஒரு பானத்தை குடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பானத்தை குடித்து விட்டு இடது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு, அதாவது கிராமவாசி, காட்டரபின்னு சொல்லுவாங்க, கிராமவாசி கொடுக்க போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் அவருக்கு கொண்டு போய் கொடுக்கறிய? பெரிய சஹாபி அபூபக்கர்ட்ட கொண்டு போய் கொடுங்க. மனிதனுக்கு அப்படி புத்தி வரும்ல. நானே இருக்கேன், டீயை குடிச்சுட்டு யார்கிட்டயே கொடுக்க நம்ம ஆளை பார்ப்போம். யார் பெரிய அஜத் யாரு, யார் பெரிய ஷேக் யாரு, அந்த பணக்காரன் யாரு, அப்படிதான் நம்ம பார்ப்போம். இது சைக்காரிய மனுஷனுக்கு வரும் இல்ல. உமர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், கையில உள்ள பொருள் நீங்க அபூபக்கர் சித்திகிட்ட கொடுங்க. அல் ஐமன் ஃபல் ஐமன், வலதுதான், வலதுன்னு ஒரு முறையை காட்டி இருந்தாருங்க. நான் மாத்த செய்ய மாட்டேன். இந்தா கிராமவாசிட்ட கொடுக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கொடுப்போமா? மூணுலே ஓடிட்டு இருக்கோம். பெரிய பால் கொண்டு வரிய கக்கண்டு போட்டு யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? இருக்கிறதுலே பெரிய ஆள். ஒரு 10 சின்ன பையனை கொடுத்து பாருங்க, கொஞ்சம் கூட பைக் வாங்கி போயிடுவாரு. ஒத்துக்குவாங்களா? ரசூலுல்லாஹை விட உயர்ந்தாரு யாரு? அதுக்கு அடுத்த தரம் உள்ளவர்கள் உமர், அபூபக்கர் சித்திக். காட்டரபினா என்ன, கிராமவாசினா அவர் யாருன்னே தெரியாது, அதான் கிராமவாசின்னு சொல்லுவாங்க. அடையாளம் உள்ள சஹாபினா பேரை சொல்லியிருப்பாங்களே. ஒரு அரபி உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா ஏதோ கிராமத்துல அன்னைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நீ குடி, அல் ஐமன் ஃபல் ஐமன், வலதுதான். ஒன்றை பெருமாள் காட்டி தந்துட்டா அதுக்கு மாற்றமா நீ செய்யக்கூடாது. அதுபோல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருக்கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்துல, இடது பக்கம் பெரிய சஹாபிகள் இருக்கிறார்கள். அதின் தலை பாத்தை தஹாவுலாய், தம்பி நீ சின்ன பையன், உனக்கு தான் தரணும், வலது பக்கத்துல இருக்கிற. நீ அனுமதித்தால் பெரிய ஆளுகிட்ட கொடுக்கட்டுமா? கேட்காங்க ரசூலுல்லாஹை விட உயர்ந்தால் யாரு? அதுக்கு அடுத்த தரம் உள்ளவர்கள் உமர், அபூபக்கர் சித்திக். காட்டரபினா என்ன, கிராமவாசினா அவர் யாருன்னே தெரியாது, அதான் கிராமவாசின்னு சொல்லுவாங்க. அடையாளம் உள்ள சஹாபினா பேரை சொல்லியிருப்பாங்க. ஒரு அரபி உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா ஏதோ கிராமத்துல அன்னைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நீ குடி, அல் ஐமன் ஃபல் ஐமன், வலதுதான். ஒன்றை பெருமாள் காட்டி தந்துட்டா அதுக்கு மாற்றமா நீ செய்யக்கூடாது. அதுபோல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருக்கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்துல, இடது பக்கம் பெரிய சஹாபிகள் இருக்கிறார்கள். அதின் தலை பாத்தை தஹாவுலாய், தம்பி நீ சின்ன பையன், உனக்கு தான் தரணும், வலது பக்கத்துல இருக்கிற. நீ அனுமதித்தால் பெரிய ஆளுகிட்ட கொடுக்கட்டுமா? கேட்காங்க ரசூலுல்லாஹ். லேசா நினைக்காது, இதையெல்லாம் சொல்வதற்கு தான் அவர் தூதர். வேற என்ன மார்க்கங்கிறது என்ன? ஒரு பால் குடிப்பதிலிருந்து, சிறுநீர் கழிப்பதிலிருந்து, செருப்படையிலிருந்து உயிர் கொடுக்கும் வரை இவர் என்ன சொன்னாலும் அதை கேளுங்கிறாங்க. குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு இருந்தால், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் என்னுடைய தூதராக இவரை பின்பற்று, என்னை பின்பற்று என்று நபியே நீர் கூறு. வெற்றி வேணுமா? அவர் எப்படி சாப்பிட்டாரு அப்படி சாப்பிடு, அவர் எப்படி வேசி விட்டாரு அப்படி விடு, அவர் எப்படி ட்ரெஸ் போட்டாரு அப்படி போடு, அவர் எப்படி அமல காட்டாரு அப்படி கேடு. ஒரு சின்ன விஷயத்தை அவரை பாருங்க. தொழுகிற உன் இஷ்டப்படி தொழுதுருவியா? தக்பீரேட்டர் உன் இஷ்டப்படி தக்பீரேட்டுருவியா? ருக்கு செய்யற உன் இஷ்டப்படி ருக்கு செஞ்சிருவியா? ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவங்க முடியாது. நீ ஆரம்பிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி காட்டி தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மாவா ரசூலுல்லாஹ் அனுப்புறான்? மார்க்க இவனே கேட்பாங்க, பிதத் என்கிறீர்களே, புதுசு என்கிறீர்களே, புதுமை எல்லாம் தப்பு என்கிறீர்களே. பிதத் லேட்டஸ்ட் அர்த்தம். இந்த மைக் மட்டும் லேட்டஸ்ட் இல்லையா? இதே இவங்க கேள்வி, நீனான கேள்வி. இந்த மாதிரி டிவி எடுக்கலாமா, வீடியோ எடுக்கலாமா, மைக் வைக்கலாமா, பைக் வைக்கலாமா? அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாத்தியா 40 பாத்தியா ஓதினார்களான்னு கேட்டா ஓதினார்கள் இருக்கிற புகார்லன்னு காட்டு. மைக் வைக்கலாமா? இதான் கேள்வி.
40ஆம் பாத்தியா இஸ்லாமிய சட்டத்தை இருக்கு, நீ செஞ்சு ஓதுற. அதுக்கு புகாரியில் பார் 30 நோம்பு பிடிக்கணும் ரம்ஜான்ங்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரம்? இந்த மைக் இருக்குல்ல, 30 நோம்பு கூடும் அப்படி நம்ம சொல்றோம். பைக் ஓட்டுறது கூடும்ல, அதனால 30 நோம்பு கூடும் அப்படியே சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோம்பு வைக்க வேண்டும்னு குர்ஆன் வசனத்தை காட்டுவாங்கல்ல, தொழ வேண்டும்னு குர்ஆன்ல காட்டுவாங்கல்ல, ஹஜ் செய்யணும் குர்ஆன்ல காட்டுவாங்கல்ல, லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ர் காட்டுவாங்கல்ல, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் காட்டுவாங்கல்ல. இந்த 40ஆம் பாத்தியா ஓதணுங்கிறதுக்கு ஏன் காட்ட முடியல? இல்ல காட்ட முடியல. வேற என்ன இருந்தா காட்டிடலாமே. தொழுகை காட்டுற மாதிரி மோதுவருக்கு ஆதாரம் காட்டுங்க. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்களாப்பா, நம்ம இஷ்டப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலே இஸ்லாம் ஒத்துக்காத. நான் சொன்ன ஏற்கல, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், இன்னா இல்லாஹி சொல்ல வேண்டிய இடத்துல இன்னா இல்லாஹி சொல்லணும். பொதுவா தனியா உட்கார்ந்து ஒரு ஆள் திக்ர் எவ்வளவு நாள் பண்ணலாம், அல்ஹம்துலில்லாஹ் 1000 தடவை சொல்லு, சுப்ஹானல்லாஹ் லட்சம் தடவை, அதுதான் சப்ஜெக்ட். இந்த இடத்தில் இப்படி செய்ய வேண்டும் என்று பெருமானார் காட்டி தந்தால் அந்த இடத்தில் அப்படிதான் செய்ய வேண்டும். இல்லை என்றால் பிதஅத் என்ற வழிகேடு நரகத்தில் ஒன்றை சேர்க்கக்கூடிய ஆயிரும். சும்மா இல்லை, பிதஅத்ங்கிறது நரக படுகொள்ள ஒன்றை சேர்க்கிறோம். இதெல்லாம் நரகத்தில் ஒன்றை சேர்க்காது. மைக்கு பைக் நரகத்தில் சேர்க்காது. நீங்கள் ஓடக்கூடிய மூழ்குகளும் பாத்தியாக்களும் தரகாக்களும் தட்டுகளும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்? இதுகளை சொல்லித்தர ஒரு தூதர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. மைக்க ஒரு தூதர் சொல்லி தரணுமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபுஹா ஸீனா வ யഖ்லுகு மா லா தஅலமூன். குதிரைகள், கழுதைகள், கோவரி கழுதைகள் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாத வாகனங்களை பின்னால் அல்லாஹ் உருவாக்குவான் அப்படிங்கிறான். அல்லாஹ் உருவாக்குனது, அல்லாஹ் மனுஷனுக்கு மூளையை கொடுத்து இப்படி உருவாக்கு, சைக்கிளை உண்டு பண்ணு, பைக்கை உண்டு பண்ணு, ஹெலிகாப்டர் உண்டு பண்ணு, ட்ரெயினை உண்டு பண்ணு, இதுக்கு பிறகு நீ உண்டு பண்ணு, பின்னால் புதுசா வருமா, உருவாகுமா? மார்க்கெட் அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தொழுகை, நோம்பு, சக்காத் என்று எவ்வளவு வணக்கம் செய்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாத வணக்கம் பின்னால் வர இருக்கிறது, காட்டு. அப்படி என்ன மௌது ஓது, அல்லாஹ் சொல்லிட்டானே பின்னால் உருவாக்கலான்னு. 40ஆம் பாத்தியா 80ஆம் பாத்தியா ஓது, 800ஆம் பாத்தியா ஓது, அல்லாஹ் சொல்லிட்டான்ல. அல்லாஹ் அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கத்தை முடித்து விட்டேன், பரிபூர்ணம், க்ளோஸ், ஃபுல் ஸ்டாப். அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக்கி விட்டேன். துன்யாவை பரிபூர்ணமாக்கவில்லை, துன்யா வளரும். ஏன் பரிபூர்ணமாக்கல? அதற்கு ஒரு நபி இவர்தான் கடைசி நபின்னு கிடையாது. துன்யாவில் ஒரு தூதர் வருவார், இந்த தூதர் வேற எல்லாம் உலகத்தில் உள்ள மைக்களை பத்தி தான் சொல்லுவார், அதோடு முடிந்து விட்டது, இனிமேல் தூதர் வரமாட்டார், அப்படி கிடையாது. இஸ்லாத்தை சொல்ல தூதர்கள் வந்தார்கள், முகமது நபி கடைசி, இனிமேல் வரமாட்டார், முடிஞ்சு வச்சு. உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், மார்க்கம் மாறாது. உலகம் மாறிட்டு இருக்கும்ல, உலகத்தில் புதுமைகள் வந்து கொண்டே இருக்கும், மார்க்கத்தை ஒத்துக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் போது சுப்ஹானல்லஸீ ஸஹல்லனா ஹாலா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன். இந்த வாகனத்தை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்த இறைவனை தூய்மையானவன், நம்ம ஆற்றல் சக்தி கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த வாகனத்தை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான், நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கான், அவன் தான் வசப்படுத்தி தந்தான். இப்படிங்கிற கருத்துல ஒரு துஆவை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுல ஏறும்போது? குதிரையில ஏறும்போது. ஒட்டகத்துல போகும்போது ரசூலுல்லாஹ் இதை ஓதுறாங்க. இன்னைக்கு எதுல போறீங்க? நம்ம எல்லாம் எதுல போறோம்? பைக்ல போனாலும் சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா அலா மா குன்னால், சில பேர் அந்த பைக்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா, ஸ்டார்ட் பண்ண ஞாபகப்படுத்துறதுக்காக இருக்கலாம். சில பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடவே மாட்டாங்க, நம்ம ஓதி ஆகணும். சில பேர் ஞாபகப்படுத்துறதுக்கு வச்சுக்கலாம், சில அதுதான் நம்மளே அதை செட் பண்ணிட்டோமே. அப்புறம் சாப்பிடும்போது என்ன செய்வீங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், டேப் ஆன் பண்ணிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப நீ சாப்பிடக்கூடாது, டேப் தான் சாப்பிடணும். நீ ஏன் சாப்பிடுற? நாம ஞாபகப்படுத்துவதற்காக ஒண்ணு செய்யலாங்க, ஞாபகப்படுத்தி நம்ம சொல்லணும் சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா ஹாலா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். பைக்ல சொல்றோம். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, சவுதியா பிளைட்ல பார்த்திருப்பீங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா ஹாலா சொல்லுவான். அது ஒத்துக்கிறோம்ல. சைக்கிள்ல போகும்போது சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்கல்ல. இந்த அஜித்மார் ஆலிம் சாக்களே ஒரு பஸ்ல போறாங்க, சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா ஹாலா அத்தனை சொல்றாங்க. ஏன் சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹி ஸஹல்லனா ஹாலா சொன்னாங்க. எதுக்கு? பஸ்ஸுக்கா சொன்னாங்க? கழுதைக்கும் குதிரைக்கும் கோவரி கழுதையிலும் ஏறும்பொழுது பெருமானார் சொன்னார்,
அன்றைக்கு இருந்த கழுதைகளும் குதிரைகளும் இன்னைக்கு பைக்காக, ராக்கெட்டாக, ஹெலிகாப்டராக, வேற என்ன அதை விட உயர்தரமான பொருளாக மாறிவிட்டது. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. அதாவது வாகனங்கள் மாறின, துஆக்கள் மாறவில்லை. இதான இஸ்லாம். தெரியலையா? நான் வந்து புதுசாக சொல்லணும். உங்களுக்கு புரியல? புரிஞ்சிருக்கு எல்லாருக்கும். புரிஞ்சதுனாலதான் பஸ்ல போகணும் சுப்ஹானல்லாஹ் சகலனஹா சொல்றான். ரசூலுல்லாஹ் பஸ்ல சொல்லல, குதிரை தான் சொன்னாங்க. நான் இதை சொல்ல மாட்டேன், யாரும் சொல்லல. விளங்குது? ரசூலுல்லாஹ் வாகனத்தை சொல்லித்தர வரல. எப்படி சைக்கிள் ஓட்டுற சொல்லி தருவாங்களா? புகார்ல 7வது ஹதீஸ்ல இருக்கப்பா, யமஹாவை எப்படி ஸ்டார்ட் பண்ண வேண்டும்னு அப்படி இருக்கா? இருக்காது. நீ எதனால ஸ்டார்ட் பண்ண, பிஸ்மில் சொல்லு. ஏழு உட்கார்ந்தியா, சுப்ஹானல்லாஹ் சகலனஹா சொல்லு. இப்படிதான் இஸ்லாம் சொல்லும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஞ்ச ரொட்டிக்கு பிஸ்மில்லா சொன்னாங்க. காஞ்ச ரொட்டி சாப்பிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் பிஸ்மில்லாஹ்னு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அந்த மாதிரி ரொட்டி ஏதாவது இருக்கா வீட்டுல? மறுநாள் ஆயிட்டா துப்புர விசிலாம, மறுநாள் ஆயிட்டா. நபிகள் பெருமானார் காஞ்ச ரொட்டி. நபிகள் பெருமானுடைய உணவு முறைகள் என்ன? நடுநிசி 12 மணிக்கெல்லாம் சாப்பிடுவதற்கு வழி இல்லை என்பதற்காக பெருமானார் தூக்கம் வராமல் வெளியே வந்திருக்காங்க. அபூபக்கர் சித்திக் வந்திருக்காரு, உமர் வந்திருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க. என்ன சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லையா, தூக்கம் வரல. ஓவர் பசியினால தூக்கம் வரல. ஆதாரங்களை பாக்குறோமே, கண்ண ரத்த கண்ணீர் வரல உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நபிகள் பெருமானார், அபூபக்கர் சித்திக், உமர் அவர்கள் சோத்துக்கு வழி இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, தூக்கம் வரல, பசியின் கொடுமையில வெளியே வர்றாங்க. நம்ம வெளியே வர்றோமே, எதப்பா இந்நேரம் 12 மணிக்கு வெளியே வந்து நிக்கிறிய? இன்னைக்கு ஓவரா பிரியாணி ஒரே நெஞ்சில் இன்னைக்கு ஒரு சோடா அடிச்சுட்டு வரலான்னு போறேன். ஓவரா தின்னது ஜீர்ணிக்கல நம்மளுக்கு. திங்க வழி இல்லாம தூக்க வரல. ரசூலுல்லாஹ் வழிமுறைகள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காஞ்ச ரொட்டியை திங்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொன்னாங்க. நாம என்ன சாப்பிடுறோம்? காஞ்ச ரொட்டி எனக்கு இருக்கு. பிரியாணி என்ன, குஸ்கா என்ன, சில்லி சிக்கன் என்ன, ஃப்ரைட் ரைஸ் என்ன, ஒரு ஹோட்டல்ல போனோம்னு சொன்னா பெரிய சாட்டு கொண்டு வரும். சாட்டு ஒரு 50-100 ஐட்டம். இவனுக்கே தெரியாது இது என்ன சார், இந்த 7வது இருக்காத கொண்டாங்க தெரியல என்னன்னு. பாய் கடை தானே, 7வது இருக்காத கொண்டுங்க. அவன் 7வது வச்சு தின்று, இது என்ன இப்படி இருக்கு, இது இப்படித்தான் இருக்கும், வேற என்ன வேணும், அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நாகரிகம், உணவு நாகரிகம், உணவில் வேறுபாடுகள் பல. ஒரே சிக்கன் தான், அதை நூற்றுக்கணக்கான விதத்தில் சமைத்தது. சிக்கனை எப்படி எல்லாம் செய்யலாம், கத்திரிக்காய் எப்படி எல்லாம் செய்யலாம், இது ஹதீஸ்ல வருமா? நபிகள் பெருமானார் சிக்கனை எப்படி ஃப்ரை பண்ண வேண்டும் என்று முஸ்லிம் 7வது பாகத்தை எடுத்து பாரு, 4வது பாகத்தை சொல்ல முடியுமா? அபுதாபில வந்திருக்காங்க, குருவி ஃப்ரை எப்படி வைக்கிறது இப்படியா இருக்கும். இதை சொல்லித்தர தூதர் வரலப்பா. ஹலால் ஹராம் சொல்லி தருவார். இதுவெல்லாம் ஹராம். நான் எதையெல்லாம் ஹராம் என்று சொல்லிவிட்டானோ அது நீங்களாக, மற்றவை ஹலால். உயிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிஸ்மி சொல்லி அறுத்து சாப்பிடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவார். எப்படி பிரியாணி ஆக்கணும் சொல்லி தர மாட்டார். அது மார்க்கம் இல்லை.
ரசூலுல்லாஹ்ல பிரியாணி இருந்திருக்குமா? ரைஸே கிடையாது, சோறே கிடையாது, அரிசியே கிடையாது. அரிசி கூட இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு இப்போ ஒரு 30 வருஷமா தான் அரிசிக்கு அவன் பார்க்கறான். அவங்க ரொட்டி தான். நீங்க சவுதியில போனாலும் கூட பார்க்கலாம், சோறு கீழே சிந்தி கிடந்தா எடுக்க மாட்டாங்க. அரிசி ரொட்டினா உடனே ரிஸ்க்குமா. அது புரியல அவங்களுக்கு, மார்க்கமே புரியல. இது ரிஸ்க் தான் புரிய தெரியல. அந்த அளவுக்கு ரொட்டி அளவா பதிஞ்சு எடுக்க வந்துட்டேன். நபிகள் பெருமானார் காஞ்ச ரொட்டிக்கு பிஸ்மி சொன்னாங்க. இன்னைக்கு நீ பிரியாணி என்ன செய்ய போற? ரசூல்லா காஞ்ச ரொட்டிக்கு தான் பிஸ்மில்லா சொன்னாங்க. இப்ப பிரியாணி ஒரு 1.5 முழத்துக்கு ஏதாவது இருந்தா தாங்க துவா கேட்க போறியா? போக போறியா? இல்லையப்பா. விளங்குறியாப்போ? ரொட்டி பிரியாணியாக மாறலாம். ரசூல்லாவுடைய கோதுமை இன்னைக்கு பிரியாணியாக, நெய்ச்சோராக எத்தனையோ மாறலாம். பிஸ்மில்லா பிஸ்மில்லா தானே இருக்கு. அப்ப உணவு வகைகள் மாறும், பழக்க வழக்கங்கள் மாறும், வாகன மெத்தடுகள் மாறும், ட்ரெஸ்ஸுகள் மாறும். லேட்டஸ்டான ட்ரெஸ். நபிகள் பெருமான காலத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இருந்திருக்கும், சாக்கு மாதிரி இருந்திருக்கும் அவங்க காலத்துல. நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால ட்ரெஸ் யோசிச்சு பாருங்க. அப்புறம் 1400 வருஷம் எங்க இருக்கு? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள ட்ரெஸ் இப்போ உள்ள போட்டா சரியான பண்டாவை. எந்த காலத்துல உள்ளதா? மூசா நபி காலத்துல உள்ளதுக்கு போட்டு வர முடியல. லேட்டஸ்ட் தான் மனுஷன் விரும்பிக்க. உலக விஷயத்துல லேட்டஸ்ட். இன்னைக்கு என்ன வந்திருக்கு, நாளைக்கு என்ன வரப்போகுது, ட்ரெண்ட் என்ன இன்னைக்கு, இப்போ உள்ள லேட்டஸ்ட் எதுல? உலக விஷயத்துல பாத்துக்க. இப்போ ஒரு பைக் வச்சிருக்கியா, இது அவுட் ஆஃப் ஃபேஷன், வேற பைக் தான். தொழுகை இது தக்பீர் இப்படி, இது அவுட் ஆஃப் ஃபேஷன், வேற ஏதாவது வழி நெத்தியில கட்டுற மாதிரி தொழுகை கேட்க போறியா? கியாமத் நாள் வரை இப்படிதான். அல்ல மார்க்கம். மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் எதை உச்சரித்தார்களோ அவர்கள் மூத்தாகும் முறை, அதுதான் கியாமத் நாள் வரை மார்க்கம். உலக விஷயம் என்பது கியாமத் நாள் வரை மாறிக்கொண்டே போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சலாம் என்று சொல்லி தந்தார்களோ அதுதான் சலாம். நீங்க சொல்றீங்களே ரசூலை காட்டுறது சலாமா? அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாஇ ஓலிய அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாஇ அஸ்ஸலாமு அலைக மின் ரப்பிஸ் ஸமாஇ அஸ்ஸலாமு அலைக தபன் பிலன் கீலாஇ ஓலிய. என்ன கேட்டா இது சலாம் தானே. இந்த சலாம் வீட்டுக்குள்ள சொல்லி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக என்ன பெத்த அத்தா, அஸ்ஸலாமு அலைக என்ன பெத்த அம்மான்னு சொல்லி பாருங்க. லூசு பிடிச்சா உனக்கு? சலாம பாட்டா படிச்சா சிரிப்பு வருது உங்களுக்கு? உங்களுக்கு சொன்னா சிரிப்பு வருது. உங்களுக்கு சொன்ன ரசூலா சொல்லுவீங்களோ? உங்களுக்கு எது நக்கலா தெரியுதோ அந்த நக்கல் ரசூலா கேட்கலாம் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இது என்ன பெரிய ஆழ்ந்த சிந்தனையா வேணும்? நமக்கு செய்யும் பொழுது நக்கலா தெரியுது. பாட்டுல என்ன சலாம்? சும்மா பாட்டு படி தப்பு கிடையாது. பாட்டு ரசிக்குதா உனக்கு? நல்ல கருத்தா தெரியுதா? வட்டி தொழிலாலே கிடைக்கின்ற லாபம் ஏழை எளியோர் மீதெரிகின்ற தீபம். படிச்சிருப்போம். எண்ணி பாராமலே இதை உணராமலே நாவு கூசாமல் தடுமாறி வீழலாமா தீனோரே நியாயமா? படி தப்பு இல்ல. வாசல் வழிதோறும் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர் கோலம் கண்டு நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாவு கூசாமல் நிலை மாறி ஏசலாமா தீனோரே நியாயமா? கருத்தப்படி ஜாலியா இருக்கப்படி. அதுக்காக ஏமா சாமரியம் பத்தி எல்லாம் கொளுத்து வச்சிட்டீங்களா? ஆமா கொளுத்து வச்சாச்சு, படிங்க. நபனை வரட்ட இப்படி படிக்க முடியுமா? அதான் கேள்வி. இறைவனிடம் கையெழுத்து நல்ல கருத்து. 10 சாமி கொளுத்து வச்சு படிப்பியா? அப்படி படிச்சா சிரிப்பாங்களா? நீங்களே உங்க வீட்டுல போங்க, 10 சாமி எல்லாம் கொளுத்து வச்சு ஒரு 10 பேர் உட்கார்ந்துக்கிடுங்க. எப்ப நல்ல கருத்து உள்ள பாட்டு இருக்கப்பா, இறைவன கையில் நல்ல பாட்டு தான். 10 பேர் படி. இறைவனிடம் கையேந்து என்ன தமிழ் மொழிது நடக்குது சொல்லிட்டு போ. தமிழ் மொழிது. அப்ப யாரு மோழுது கூடுனாங்களோ அவங்களே இது ஹராம். இது ஹராம்பா. இது ஏன் ஹராமு? இதை நீங்க இருக்குன்னு கேட்டுவீங்க, நாங்களே படிச்சிருக்கோம். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு ரசனைக்காக ஒன்றை படிப்பதாக இருந்தால் அது சினிமா பாட்டாக இருந்தாலும் படிக்கலாம், தப்பு கிடையாது. மோல் நான் கேட்கிறேன், மோலுதுங்கிறது சினிமா பாட்டுல எப்படி இருக்கு அந்த அத்தனை அடிக்கு வரும். மோலுதுங்கிறது பாட்டுங்கிறதுக்கு சினிமா பாட்டு இருக்குல்லங்க, அந்த பாட்டோட இணைச்சு விட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும். மூலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக
خير الخلق كلهم صلوا بنا باهتمامي ரண்டக 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 பாட்டு படிங்க. எப்படி வருதுன்னு கேட்க, அது பாட்டுங்கிறதுனால வருது. இந்த ரண்டக ரண்டக இவருக்கு எப்படி தெரியுது கூடாது. எந்த பஸ்ல போனாலும் இந்த சனியில தான் போடுறான். எந்த பஸ்ல போனாலும் அப்போதைக்கு எது லேட்டஸ்டா அதான போடுறான். கால பஞ்சு வச்சு அடைச்சா விட மாட்டேங்கிறானே, உனத்தான செய்து. அந்த பாட்டுக்கு எல்லா பாட்டுக்கும் ஒரு இப்ப லேட்டஸ்ட் என்ன பாட்டு நமக்கு தெரியல. இவன் ஏதாவது வந்தா போட்டு சாவடிப்பானுங்க. அதையா தூக்கவும் விட மாட்டான், பஸ்ல நிம்மதியா பயணம் செய்யவும் விட மாட்டான். இதைத்தான் போட்டு சாவடிப்பான். அது போல இப்ப வந்து செல்லுல வேற செலவு வச்சுட்டாங்க. ரண்டக ரண்டக ஹலோ அதுல வருது. எத்தனை அடுத்தவன் நம்ம அடிக்க தவிர்க்க முடியல. இன்னொரு நம்ம அடிச்சு விட்டா ரிங்டோன் அவனுக்கு அங்க ரண்டக 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 படிக்கும். இப்படி போயிட்டு இருக்கு முசீபத். இந்த மாதிரி ஒரு சினிமா பாடலுக்கு என்னவோ என்ன மெத்தேடோ அதுல எப்படி அதாவது அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக 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 படிச்சா கூட மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஒரு படிக்கிறான் அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக ரண்டக ரண்ட தப்பா மார்க்கத்துல. இது அமல் நினைச்சா நன்மை நினைச்சா ஒரு மனைவியை பார்த்து படிக்கலாம்லங்க. அண்டங்காக்கா கொண்டக்காரி என் மனைவிக்கு வந்து நல்ல கொண்டு நல்ல கண்ணங்கரேன்னு கருத்த முடியுங்கிறான், தப்பு இல்ல. அச்சு வெள்ளம் பல்லுக்காரி, அச்சு வெள்ளம் பல்லுக்காரி ஏன் சொல்றான்னு தெரியல. அச்சு வெள்ளம் மஞ்சளா இருக்கும் பழுத்தைக்க மாட்டாங்க சொல்றாங்க, என்ன தெரியல. ஸ்வீட்டுக்காக சொல்றான் போது. ஆமா அது பிறகு நான் சொல்ல போறேன். ஸ்வீட்டு அச்சு வெள்ளம் பல்லுக்காரிதான் இல்ல, அண்டங்காக்கா பல்ல கொண்டக்காரி அச்சு வெள்ளம் பல்லுக்காரி. சரி சொல்லுக்காரினே வச்சுக்குவோம், அப்படின்னா வச்சுக்கலாமே. அந்த பழைய பாட்டு படிச்சாங்க, குழல் சொல்ற பாட்டு வரும். பச்சரிசி பல்லாட பம்பரத்தை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா தம்ஜீதினில் காஹார் ஸல்லு அலல் முஹ்தார் யா மஅஷரல் ஹுல்லார் தில் ஹுஸ்னி வல் அன்வார் தில் ஹுஸ்னி வல் அன்வார் கட்டோடு குழலாட ஆட அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல ஒரு பச்சரிசி பல்லாடமா அவன் எடுத்து நினைஞ்சிருக்கான், சர்க்கரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது ஒரு மனைவியை பார்த்து படிச்சா கூட தப்பு கிடையாது. தான் மனைவியை பார்த்து படிக்கிறான், அடுத்த பொம்பளை பார்த்து படிக்க கூடாது. மௌலிது ஓதினால் நன்மை என்று நினைத்தால் மார்க்கத்தில் குற்றம். அதுதான் பிரச்சனை. ஏன் சினிமா பாட்டை படிச்சுட்டு ஒரு என்ன நினைக்க மாட்டான், இது இஸ்லாத்தில் உள்ளதுன்னு நினைக்க மாட்டான். இது எவனோ ஒரு குறுக்க எனக்கு பிடிச்சிருக்கு படிக்கான்னு போயிடுவான். ஆனா மௌலிது என்ன நினைக்க, இஸ்லாத்தில் உள்ளதுன்னு நினைக்க, அங்கதான் குற்றமாகுது. மார்க்கத்தில் உள்ளதுன்னு நினைக்க அவனா ஒண்ணு செய்யறான், மார்க்கத்தில் உள்ளதா செய்யல. அது சாதாரண தப்பா கூட போய் தப்பா இருந்தா சாதாரண தப்பு. நபிகள் பெருமானார் காட்டி தராத ஒன்றை நீ மார்க்கத்தில் உள்ளது என்று படித்தால் நபிகள் பெருமானார் சொன்னார்களே, குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பித்அத் வழிகேடுகள் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார் يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا رسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை நினைச்சு பார்த்தாலே போதும். யா அல்லாஹ், இந்த நரகத்தில் நான் வெந்து உலகுகிறேனே, முகங்குப்புற தள்ளப்பட்டிருக்கிறேனே, நான் அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லை கேட்டிருக்க வேண்டுமே, பெரியார் சொல்லை கேட்டு விட்டேனே, நாதாக்கள் சொல்லை கேட்டு விட்டேனே, அவர்கள் என்னையும் கெடுத்து வழிகெடுத்து விட்டார்களே யா அல்லாஹ், நபி சொல்லை கேட்காமல் போய்விட்டேன் என்று அவன் அதட்டிக் கொண்டு பிதற்றிக் கொண்டு திரிவான். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் நல்லா எச்சரிக்கிறான். இது போன்ற சூழ்நிலை வர வேண்டாமா? இந்த நரகத்துக்கு போக வேண்டாமா? நல்லவேளை நபி சொல்லை கேட்டேன் என்று சொல்ல வேண்டுமா? நல்லவேளை ரசூல் சொல்லை கேட்டேன்னு சொல்லணுமா? நல்லவேளை அல்லாஹ் சொல்லை கேட்டேன்னு சொல்லணுமா? அதுக்கு வழி அல்லாஹ் சொல்லிட்டான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹு வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். வெற்றி வேணுமா? சொர்க்கம் வேணுமா? நரகத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பிரியம் உனக்கு வேண்டுமா? உன் பிரியம் அல்லாஹ்வை போய் சேர வேண்டுமா? ரசூலுல்லாஹ்வின் முஹப்பத் வேண்டுமா? இத்தனைக்கு வழி அல்லாஹ்வுடைய தூதராகிய என் சொல்லை கேட்க வேண்டும் என்று நபியை சொல்லிவிடு. ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லிவிடு. யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் கிட்டும். அல்லாஹ்வுடைய நேசம் கிட்டா வெற்றி தானாக வரப்போகுது. அல்லாஹ் உங்களை நேசித்தான், நீங்க அல்லாஹ் நேசிச்சா பத்தாது, நம்ம அல்லாஹ் பிரியப்பட்டா பத்தாது, அல்லாஹ் உங்களை பிரியப்பட்டான். பிரச்சனை இருந்தது, ஆட்டோமேட்டிக்கா வெற்றி. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிட்டா, அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க ஒரே வழி நபியின் நேசம், நபி வழி என்பதை புரிந்து கொண்டு உண்மையில் அல்லாஹ்வுடைய நேசம் பெறுவதற்குண்டான அனைத்து வழிகளையும் நாமும் நம்முடைய முஸ்லிம் சமுதாயமும் மொத்த மனித சமுதாயமும் செய்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு
வழி செய்வோமாக, அதற்குண்டான உதவி அல்லாஹ் செய்தருள்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. அல்லாஹ்